7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா ஆகுது. அதே மாதிரி 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போதும் இந்த மாதிரி ப்ராப்ளமாக ஆகுது. அப்போ வந்து குடும்ப வாழ்க்கை நிம்மதி இருக்காது, குடும்பம் செட் ஆகாது. இந்த மாதிரி எல்லாம் வந்து நியூமராலஜியில் 7ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதியில் கல்யாணம் ஆகிறது அல்லது 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிறத பற்றி சொல்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னா, ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு எந்த தேதியில் பிறந்தாலும் கல்யாணம் வச்சாலும் இப்போ நம்ம அங்கே எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க எந்த லக்னத்தில் பிறந்தாங்க, எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, நடக்கிற தசாபுத்தி என்ன, அடுத்து வர தசாபுத்தி என்ன, தசாபுத்திகள். இப்போ இதை வச்சு தான் ஒருத்தரோட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை சக்கரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கும். அது இல்லாமல் இந்த தேதியில் பிறந்ததுனால இப்படி மாறிடுச்சு, இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சரியில்லாமல் போயிடுச்சு, கல்யாண வாழ்க்கை நல்லா அமையாது, இப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு. நியூமராலஜியில் இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எதுக்கு அப்படி என்ன ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னா, கேது வந்து 7ஆம் நம்பரை குறிக்கிறதுனால இந்த மாதிரியான கேது இருக்கிறதுனால அங்கே வாழ்க்கை சரியாக அமையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு நடக்கிற தசாபுத்தியும் லக்னமும் நட்சத்திரம்தான் அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள்.